வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்போவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உளவுத்துறை ரிப்போர்ட் படி இப்போ ராகுல் காந்தியுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா நாடாளுமன்ற பேச்சுக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் குஜராத்ல தாக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இப்ப ராகுல் காந்தி வீட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்படுது. ஏன்னா போராட்டங்கள் நடத்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அந்த ராகுல் காந்தியினுடைய நாடாளுமன்ற உரை பாஜகவை நிலைகுலைய செய்திருக்கா? ஏன் இந்த பதற்றம் பாஜகவுக்கு, ஏன் இந்த கோபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உரைக்கு ஆளும் கட்சி தரப்பிலிருந்து பதில் சொல்வதற்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது. பாராளுமன்ற நடைமுறைகளில் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு கிடைக்கிற நேரத்தை விட ஆளும் கட்சிக்கான நேரம் அதிகம். எதிர்க்கட்சி தலைவர் உரையை விட பிரதமருடைய உரை நீண்ட நேரம் என்பதை சபாநாயகர் தடுத்து நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இதே நிலைதான் சட்டமன்றங்களிலும். அப்படி இருக்க ராகுல் காந்தியினுடைய உரைக்கு பதில் சொல்ல இயலாமல் தான் தோற்றுவிட்டோம் என்பதன் அறிகுறிதான் குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்படுகிறது. இதை எடுத்து சொல்லுவதற்கு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ராகுல் காந்தியை ஃபேஸ் பண்றதுக்குன்னு தான் பிஜேபி சார்பாக எம்பிகளை அனுப்பியிருக்காங்க. அவர்கள் மந்திரிகளாக இருக்காங்க. அவர்ல ஒருத்தர் பிரதமராகவும் இருக்கார். அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய உரையில் எது தவறு, தான் எவ்வாறு அதை சரி செய்கிறோம் என்பதற்குத்தான் அந்த உரை. அப்படி என்றால் பிரதமரால் எதிர்க்கட்சி தலைவருடைய உரைக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை என்பது தெளிவாகிறது. இது ஒன்று. இரண்டாவது, இதற்காகத்தான் RSS இயங்குகிறது. RSS என்கிற இயக்கம் ஒரு கலவரம் செய்யக்கூடிய இயக்கம், ஒரு வன்முறை இயக்கம். இவர்கள் தேச பாதுகாப்பு இயக்கம் என்று சொல்லுவது ஒரு பொய் அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக வருகிறது. ஹிட்லருடைய SS அமைப்பு போலதான் இது உருவாக்கப்படுகிறது. கலவரம் செய்யவும், உள்நாட்டு மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டவும் என்பதுதான் RSS உடைய செயல். இவைகளை கண்டிக்காமல், இது தவறு என்று எடுத்து சொல்லாமல், ராகுல் காந்திக்கு பாதுகாப்பை பலப்படுத்துகிறோம் என்பது அவரை பயமுறுத்துகிற ஒரு செயல். அவரது மக்களை சென்றடையும் செயல்களை தடுப்பதற்கான ஒரு செயல். இனி பாரதிய ஜனதா கட்சியை யாராவது விமர்சித்தால் அவர்களுக்கு இதுதான் நிலை என்று அச்சமூட்டுகின்ற ஒரு செயல். இதற்காகத்தான் RSS என்கிற இயக்கம் ஊட்டி வளர்க்கப்படுகிறது. இந்த இயக்கத்தினுடைய பணி இதுதான். இதுல பாருங்க, ஒரு பாராளுமன்றத்தில் நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்றால், அல்லது தவறாக ஒரு கருத்தை எடுத்து சொன்னேன் என்றால், பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர் அதற்கான ஆதாரங்களை எடுத்து சொல்ல நேரம் இருக்கிறது. அதற்காக இப்ப பிரதமருக்கு என்றால் அத்தனை செக்ரட்டரிஸ் வேலை செய்யறாங்க. இது சட்டமன்ற நாடாளுமன்ற நடைமுறைகளை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்த நிமிஷத்துல உங்களுக்கு தகவல்களை எடுத்து சொல்ல ஆட்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பாராளுமன்றத்திலேயே ராகுல் காந்திக்கு எதிராக திசை திருப்ப பார்த்தார்கள். நீங்கள் இந்து விரோத பேசினீர்கள், இந்துக்களுக்கு எதிராக சொன்னீர்கள், இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று சொன்னீர்கள் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ராகுல் காந்தி பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்கல்ல. ராகுல் ஒரு அன்மெச்சூர்டு ஸ்பீச்சை கொடுத்துட்டாரு. ராகுல் முதிர்ச்சியற்ற தன்மையில இருக்கு. அதுதான் சொல்ல வர. ராகுல் ஒரு இம்மெச்சூர் ஸ்பீச்சை கொடுத்தார் என்றால் அதை மெச்சூர்டா இருக்கிறவங்க எப்படி தெளிவுபடுத்தி இருப்பாங்க? ஒரு வாதத்தில் எடுத்துக்கொண்டீர்களானால், இப்ப நீதிமன்றத்திலயோ மற்ற இடங்கள்லயோ இல்ல பட்டிமன்றங்கள்லயோ எங்குமே ஒரு வாதம் நடத்தக்கூடிய இடத்தில் ஒருவர் தவறாக அல்லது குழந்தைத்தனமாக அல்லது அந்த தகுதிக்கு சரியில்லாமல் பேசிவிட்டார் என்றால் அதை எவ்வாறு அடுத்தவர் எடுத்து சொல்லுவார்? அப்படி என்றால் இந்த வாதத்தை அப்படி வச்சுங்க. லாஜிக்கலா இதுக்கு என்ன அர்த்தம்னா, ராகுல் இம்மெச்சூரா பேசிட்டாரு, அதற்கு பதில் சொல்ல பாரதிய ஜனதா தரப்புல யாருமே இல்லை பாராளுமன்றத்துல. எனவே ராகுலுடைய இம்மெச்சூர் ஸ்பீச் தான் மக்கள் மன்றத்தில் நிற்கிறது.
எனவே ராகுல் காந்தி இனி அது மாதிரி பேசக்கூடாது, அவருக்கு ஒரு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு நடந்து கொள்கிறார்களா ஆர்எஸ்எஸ்? தோற்று விட்டீர்களா? ராகுல் மெச்சூர்டா, இம்மெச்சூர்டா இல்ல அப்புறம் பேசு. ஒரு பக்கம் நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க, ஏதோ ஜெயித்து விட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாதீங்க. அதாவது 543 தொகுதிகள்ல 99 தொகுதிகள் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு, மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்தித்திருக்கீங்க நீங்க அப்படின்ற மோடி ஒரு சுட்டி காட்டுறாரு இல்லையா? அப்படி சுட்டி காட்டிய பொழுதும் காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வி சந்தித்திருக்கு அப்படின்ற பொழுதும் ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுவும் குஜராத்ல. அது அதுதான் கேட்குறேன். இப்போ இப்போ இது ஆர்கனைஸ்ட் கிரைம் அப்படிங்கிறதுக்கு நீங்க கேட்ட கேள்விதான் உதாரணம். பாராளுமன்றத்தில் சொல்லிய உரை பிரதமருக்கே திருப்தி அளிக்கவில்லை. அவருக்கே அது தோல்வியாக தெரிகிறது. இந்த இருவருடைய உரையையும் மக்கள் கேட்ட பிறகு ராகுல் காந்தியினுடைய உரைதான் மக்கள் மன்றத்தில் நிற்கிறது, மக்கள் மனதில் நிற்கிறது. அவர் நடைப்பயணத்தில் தான் பெற்ற அனுபவங்களை, மக்களிடம் பெற்ற உரையாடல்கள் மூலமாக தான் கற்ற அனுபவங்களை அங்கு உரையாக சொல்கிறார். மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை, இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, நாட்டில் என்ன பிரச்சனை, இவைகளை நீங்கள் சரியாக கவனிக்காதனால்தான் நீங்கள் 400 என்கிற எண்ணத்தில் மக்களிடம் சென்றால் உங்களுக்கு தேவையான பெரும்பான்மை கூட இல்லாமல் மக்கள் உங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அதாவது பாஸ் மார்க் இல்லாத ஒரு கவர்மெண்டா தான் நீங்க வந்திருக்கீங்க. இப்போ தேர் உங்களுக்கு தேர்வுல சில நேரம் சொல்றாங்க இல்லையா, கிரேஸ் மார்க் போட்டாங்கன்னு சொல்லி. நீங்க பாஸ் பண்ணல, ஆனா உங்களுக்கு கிரேஸ் மார்க் போட்டு தள்ளி விட்டாங்கன்னு சொல்ற மாதிரி, தேவையான அளவிற்கு ஆட்சி செய்வதற்கு தேவையான எண்ணிக்கையை வைத்துக் கொண்டிருந்த நீங்கள் இழந்து விட்டீர்கள். எதிர்க்கட்சியாக கூட அமர எண்ணிக்கை இல்லாத நாங்கள் இன்றைக்கு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி அளவு வென்று வந்திருக்கிறோம். இதைத்தான் வெற்றி என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆள்வதற்கு வெற்றி பெறவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. ஏன்னா பிரதமர் சீட்ல அவர் தான் உட்கார்ந்துருக்கார். ஸோ தோற்றுட்டீங்கன்னு சொல்லுகிறீர்கள் என்றால் எங்கள் தோல்வி ஏன் உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை? உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தோல்வி என்பதை பாரதிய ஜனதா கட்சி மனதார ஏற்றுக்கொண்டால் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டு போகலாமே. அடுத்ததாக பாருங்க, ஒரு பிரதமர் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய உரைக்கு சரியாக பதிலுரை சொல்ல முடியவில்லை என்பதன் வெளிப்பாடுதான் வீதிகளில் இறங்கி தாக்குவது. குஜராத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை அதை ஏன் தடுக்க மறுக்கிறீர்கள்? பாராளுமன்றத்தில் சொல்லுகிறார், காஷ்மீர்ல கல்லெறிதல் எல்லாம் நின்று போச்சுன்னு. ஆனா நாடு முழுக்க நடக்குதே. அப்ப நீங்க நாட்டை பாதுகாக்கிறீர்களா? தேசபக்தி இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் குஜராத்தில் கலவரம் செய்கிறது என்றால் குஜராத் பாகிஸ்தானாக மாறிவிட்டதா? குஜராத் பாகிஸ்தானுக்கு சென்று விட்டதா? குஜராத்தில் உள்ள ஒரு சொத்து இந்தியன் சொத்து தானே. குஜராத்தில் உள்ள ஒரு காங்கிரஸ்காரர் இந்தியர் தானே. அவரை தாக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் தேச விரோதிகளா, தேசபக்தர்களா? ஒரு இந்திய குடிமகனின் சொத்தை அழிப்பதற்கு உங்கள் இயக்கம் பயன்படுகிறது என்றால் நீங்கள் இந்தியாவின் விரோதி. அதை பாகிஸ்தான்காரர் செய்தால் மட்டும்தான் தேச துரோகம், ஆர்எஸ்எஸ் செய்தால் தேசபக்தி என்று எந்த டிக்ஷனரியில் இருக்கு? ஆர்எஸ்எஸ் இயக்கம் தன்னை நேரடியாக மக்களிடம் ஒப்புக்கொள்ளாமல் இவ்வாறு கலவரத்தை தூண்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய தேச துரோக செயல். தேச விரோதி நேரடியாக வருவார்கள், தேச துரோகிகள் நம்மிடமிருந்தே வருவார்கள். அப்போ தேசத்திற்கான ஒரு துரோக செயலை ஆர்எஸ்எஸ் செய்கிறது. நீங்கள் தாக்குவது இந்திய குடிமக்களை, நீங்கள் அழிப்பது இந்திய சொத்துக்களை. உங்களுக்கு ஜனநாயகம் தேவையில்லை. உங்களால் தோல்வியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. உங்களால் விவாதங்களில் வெல்ல முடியவில்லை. உங்களால் புள்ளி விவரங்களை எடுத்து மக்களுடைய மனங்களை வெல்ல முடியவில்லை. எனவே வாயடைக்க செய்கிறீர்கள், பயத்தை விதைக்கிறீர்கள். வெறுப்பை விதைத்த நீங்கள் பயத்தை விதைக்கிறீர்கள். இந்த வெறுப்போ இந்த பயமோ காங்கிரஸ் கட்சி தன் இருப்பில் இருக்கும் பொழுது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் ராகுல் காந்தி மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். காந்திய இயக்கமாக வளர்ந்த காங்கிரஸ் கட்சியை வெறுமனே ஆட்சியில் இருந்து கொண்டு
அதிகாரத்தை மட்டும் சுவைக்கும் கட்சியாக மாற்றிய காலகட்டத்தால் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தது. அதை மாற்றி மீண்டும் மக்கள் இயக்கமாக மக்களிடம் சென்று மக்களை வென்று அந்த காங்கிரஸ் கட்சியை மீட்டெடுக்கிறார் ராகுல் காந்தி. எனவே இந்த பயமோ அல்லது இந்த வெறுப்பு அரசியலோ காங்கிரஸ் கட்சியை பயமுறுத்தாது. இது காங்கிரசுக்கு வெற்றியைத்தான் தரும். இது காங்கிரசுடைய செயல்பாடுகளை கூட்டத்தான் செய்யும். இது பாரதிய ஜனதா கட்சியின் தோல்வி. இதுல ஒரு விஷயம் வந்து நாடாளுமன்ற உரையில ராகுல் காந்தியுடைய உரைக்கு பதில் கொடுத்து பிரதமர் மோடி பேசுறாரு. அப்ப மோடி மட்டும்தான் காண்பிக்கப்படுறாரு. ராகுல் என்ன செய்யறாங்க, எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்க அப்படின்றதே தெரியல. வெறும் கூக்குரல் எழுப்புறது மட்டும்தான் ஆடியோ நம்ம கேட்கிறோம் சன்சத் டிவில. ஆனால் திடீரென்று 2 நாட்களுக்கு பிறகு அது டிவியில பல விவாதங்கள்ல அது வெளியிடப்படுது. அதுவும் ஒரு போன் கேமரால எடுத்த எப்படி எந்த குவாலிட்டியில இருக்குமோ அந்த மாதிரியான வீடியோ காட்சிகளை வெளியிடுறாங்க. அது நாடாளுமன்றத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. அது யார் அனுப்புனாங்க, ஏன் வந்து சன்சத் டிவில நேரடியாக ஒளிபரப்பல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏன் திடீர்னு அனுப்பி ராகுல் காந்தி மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்களா? ஏன்னா ராகுல் காந்தி ரொம்ப ஹாயா உட்காந்துட்டு போய் எல்லாரும் மோடியை பேச விடாம கூக்குரல் எழுப்புங்க, எல்லாரும் மணிப்பூரை பத்தி பேசுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாரு ராகுல் காந்தி. அப்போ இவர் தான் டெமோக்ரஸி பத்தி பேசுறாரா அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து நிறைய பேர் அந்த வீடியோ எடுத்து போறதையும் பார்க்க முடியுது. அப்ப அதற்கு என்ன பதில் இருக்கு நினைக்கிறீங்க? இப்போ எதிர்கட்சிகள் சட்டமன்றத்திலோ அல்லது பாராளுமன்ற அவைகளிலோ குரல் எழுப்புவது என்பது இது முதல் முறை அல்ல. எண் 1. 2வது, இவைகளை நேரடி ஒளிபரப்பு செய்தால் மக்கள் தாங்களே முடிவு செய்து கொள்ளப் போகிறார்கள். இப்போ பாராளுமன்ற மக்களவை மாநிலங்களவைகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. அந்த கூக்குரல் நீங்க ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது விளையாட்டெல்லாம் பார்க்குறீங்க நேரடி ஒளிபரப்புல. ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது கேமரா அந்த பக்கம் திரும்பும், பல கேமராக்கள். அதுபோன்று பிரதமர் உரையின் பொழுது இப்படி எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்டன என்று சொல்லாமல் கேமராவை காட்டியிருந்தால் அதில் உள்நோக்கம் கிடையாது. ஏன்னா நாம முடிவு எடுத்துப்போம், இவர் செய்தது சரியா. அந்த கட்சிக்காரர்களே சொல்லுவாங்க, என் தலைவன் இப்படி செய்திருக்கலாமா, செய்திருக்க கூடாதா, அல்லது கட்சிக்காரர்களை விமர்சிக்கலாம். இதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் உள்நோக்கம் கொண்டு அவைகளை நேரடியாக மக்களுக்கு ஒளிபரப்பாமல், நீங்கள் நல்ல கேமராவில் எடுத்தீங்களோ போன் கேமராவில் எடுத்தீங்களோ சபாநாயகருடைய அனுமதி இல்லாமல் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு மட்டும் தரப்படுகிறது என்றால் இந்திய நிர்வாகம் சபாநாயகரை தாண்டி பிரதமரை தாண்டி வேறு ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் செயல்பாடுன்னு நம்ம சபாநாயகரை மதிக்கிறோம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் நம்ம பிரதமரை மதிக்கிறோம். ஆனால் இவர்கள் 2 பேரையும் மதிக்காமல் வேறு ஒரு கேமரா இயங்கி கொண்டிருக்கிறது, அந்த கேமராவில் படம் பிடித்தது செயலுக்கு போய் கொண்டிருக்கிறது என்றால் இந்த நாடு யாரிடம் இருக்கிறது? இது எவ்வளவு ஆபத்தான ஒரு செயல். இந்த ஆபத்து பெரிதா, இவர்கள் சொல்லக்கூடிய ஆபத்து பெரிதா? எதிர்கட்சியினர் இவ்வாறு நடந்து கொண்டது தவறு என்றால் சபாநாயகர் அவர்கள் மீது உரிமை மீறல் கொண்டு வந்திருக்கலாம். சபாநாயகர் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் தொலைக்காட்சி விவாதம் அதை விவாதித்துக் கொண்டிருக்கிறது, சபாநாயகர் அமைதியாக இருக்கிறார். ராகுல் காந்தி ஹாயா அமர்ந்திருக்காரு. இல்ல, வெரி லாஜிக்கலா ஒரே கொஸ்டின், என்னது செயல்பாடு பாராளுமன்ற நடைமுறைகளுக்கு உட்பட்டு இருப்பதனால்தான் சபாநாயகர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. 140க்கு மேல் எம்பிகளை வெளியில் அனுப்பினவர்கள் தானே. அவ்வாறு அனுப்பிவிட்டு தானே குற்றவியல் நடைமுறை சட்டங்களை நிறைவேறியதாக மக்களிடம் திணிக்கிறீர்கள். அப்போ எதிர்கட்சியினருடைய நடைமுறை என்பது பாராளுமன்ற நடைமுறைக்கு எதிராக விரோதமாக இருந்திருந்தால் சபாநாயகர் நடவடிக்கை எடுத்திருப்பார். அப்படி இல்லாத காரணத்தினால்தான் அவ்வாறு எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வேறு ஒருவர் எடுத்த கேமரா என்பது முதலில் சபாநாயகருடைய கட்டுப்பாட்டை மீறி எப்படி வந்தது? சபாநாயகருடைய நாலேஜ் இல்லாமல் எப்படி தொலைக்காட்சிகளுக்கு சென்றது? இது ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தின் உரிமை மீறல். இதை சபாநாயகர் தான் பொறுப்பு வகிக்கிறோம், எனக்கு தெரியாமல் யார் வீடியோ எடுத்தீங்க, யாரு தொலைக்காட்சி கொடுத்தீங்க,
நான் தான் இங்க சபாநாயகர். எனது கட்டுப்பாட்டில் தான் மக்களவை இயங்குகிறது என்று பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய சபாநாயகர் அமைதியாக இருக்கிறார் என்றால், மக்களவைக்கு மரியாதை இல்லை. நாம் தெரிவு செய்த கான்ஸ்டிடியூஷனுக்கு மரியாதை இல்லை. அதை தாண்டி வேறு ஒருவர் பாஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இது ஆபத்தான ஒரு செயல். நீங்க சொல்லக்கூடிய இந்த கேமரா இல்ல அந்த அந்த விமர்சனத்துல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் ஆர்டர் போடுறாரு. அந்த முடிவு மற்ற எம்பிக்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அது பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. நீங்க மக்களவையில் பிரதமர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, எதிர்க்கட்சிகள் கூக்குரல் எழுப்பும் பொழுது, ராகுல் காந்தியினுடைய நடை, உடை, பாவனை எப்படி இருந்தது என்பதை அப்பொழுதே நேரடியாக தொலைக்காட்சியில் காட்டியிருந்தால் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டியது நாங்கள். ராகுல் காந்தியின் ஆதரவாளராக இருந்தால் கூட, இப்படி அவர் செய்திருக்கக் கூடாது என்று சொல்லக்கூடியதுதான் ஜனநாயகம். அந்த முடிவை எங்களுக்கு நீங்கள் திணிக்காதீர்கள் என்ற நீங்க ஏன் அத மறைத்தீர்கள்? இப்பொழுது ஏன் திணிக்கிறீர்கள்? கருத்து திணிப்பை ஏன் செய்கிறீர்கள்? மக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்புவதிலிருந்து ஏன் திரை போட்டீர்கள்? என் கேள்வி அதான். நீங்க ஏன் ஒரு கருத்த கொண்டு வந்து எனக்கு தர்றீங்க? நீங்க நேரடியாக இவ்வாறு பிரைம் மினிஸ்டர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். கேமராவ காட்டியிருந்தா போதும்னு நான் சொல்றேன். அது மக்களுடைய முடிவுக்கு எடுத்து போலாம். சரி, தவறு என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்ளுகிறோம். எங்களிடம் மறைத்து, அதன் பிறகு திரித்து செய்திகளை சொல்வதற்கென்றே ஒரு புரோபகண்டாவை புரோபகண்டா என்பது பொய்யை விளம்பரம் செய்வது. நீங்க ஒரு விஷயத்த பரப்புரைக்கு வர்றீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இயல்பான அந்த செய்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற எண்ணம் இருக்கிறது. லோக்சபா டெலிவிஷன் நீங்கள் ஏன் எதிர்க்கட்சியை அப்பொழுது இருட்டடிப்பு செய்தீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. கூக்குரல் எழுப்பியது இப்ப என்ன கேட்டீங்கன்னா, குரல் எழுப்புவது சரியில்லைன்னு நான் சொல்லுவேன் பாராளுமன்றத்தில. ஆனால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்திற்கும் வெளிநடப்பு செய்வது தவறு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கடந்த 20, 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் நடக்கும்போதெல்லாம் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் 2வது நிமிஷத்தில வெளிநடப்பு செய்துடுறாங்க. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுக. இதெல்லாம் பாராளுமன்ற நடைமுறைக்கு விரோதமானது என்பது என் தனிப்பட்ட கருத்து. நான் எந்த கட்சிக்கு வாக்களித்தேன் என்பது வேறு விஷயம். ஆனால் இது கூடாது. அங்கிருந்து தங்கள் கருத்துக்களை பதிய வேண்டும் என்பது. இப்போ குற்றவியல் சட்டங்கள் 3க்கும் ஒரு மாற்றம் வருது என்றால், அது பாராளுமன்றத்தில் பல படிகளில் வருகிறது. ஆனால் எந்த ஒரு கட்சி எம்பியும் இது தவறு என்பதை தங்கள் கட்சிக்கும் சொல்லுவதில்லை, தங்கள் சட்டத்துறைக்கும் சொல்வதில்லை, தங்கள் தொகுதிக்கும் சொல்வதில்லை. ஒண்ணு வெளிநடப்பு செய்துடுறாங்க. இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்துடுறாங்க. சட்டமான பிறகு ரோட்ல உண்ணாவிரதம் இருக்காங்க, போராடுறாங்க எம்பியே. இதெல்லாம் தவறு என்பேன். பாராளுமன்ற ஜனநாயகத்துல பல படிகள் இருக்கு ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு. நிலைக்குழு, விவாதங்கள், மக்களுடைய கருத்து கேட்டல். இவைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை ஒரு மக்களவை உறுப்பினருக்கு, மாநிலங்களவை உறுப்பினருக்கு இருக்கு. ஃப்ரம் சிதம்பரம் டு எனி எம்பி. ஆனால் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் உள்ள தவறுகள் இவை என்று தங்கள் கட்சிக்கோ, தங்கள் கட்சியில் உள்ள வழக்கறிஞர் துறைக்கோ, இளைஞர்களுக்கோ, மாணவர்களுக்கோ ஒரு எம்பியும் இன்னைக்கு வரைக்கும் எடுத்து சொன்னதாக எனக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில சிபிஐ, சிபிஎம் செய்வாங்க. இன்னைக்கு அது கூட இல்ல. ஆனால் சட்டம் நிறைவேறி செயல்பாடுக்கு வரும்பொழுது போராடுறாங்க. இது தொடர்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, பாராளுமன்ற நடைமுறைகளில் இவைகளை சரியற்ற முறை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ என் முடிவுக்கு இப்போ நீங்க இந்த திணிக்காதீங்கங்கிறேன். இப்போ அந்த நாடாளுமன்ற உரையில ராகுல் காந்தி ஒரு விஷயம் சுட்டிக்காட்டினாரு. அதாவது அயோத்தியால தோற்றது போல குஜராத்திலும் நீங்க தோல்வி அடைவீங்க, காங்கிரஸ் அங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனுடைய விளைவாகத்தான் இந்த தாக்குதல் நடக்குதா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தியை இவர்கள் சொன்ன மாதிரி அவர் இல்லை. அவர் பிரதம மந்திரியை வாயடைக்கச் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை படைத்த பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய நபர். அவருக்கு அனுபவம் இருக்கிறது. அவர் இவர்கள் சொல்லுவது போல் அவர் பப்பு அல்ல என்பதை அவங்க தரப்பே நம்பி விடுகிறார்கள். அதுல வரக்கூடிய வெடிப்பு தான் இது. காங்கிரஸ் தேர்தலில் வெல்வது, வெல்லாதது 2வது. ஆனால் ராகுல் காந்தியினுடைய வளர்ச்சி
இவர்கள் இதுவரை இட்டுக்கட்டிய பொய்களை தூள் தூளாக்கி இருக்கிறது. ஒன்று, தேர்தலில் வென்றது, முன்னை விட அதிக இடங்களை காங்கிரஸ் பெற்றது, அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக காங்கிரஸை மாற்றியது, அதனுடைய தலைவராக அமர்ந்தது, அதில் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து காட்டியது. இப்போ இந்த கண்டினியூட்டி என்பது வரும்பொழுது ராகுல் காந்தியினுடைய லீடர்ஷிப் கிராப் எகிருது, டாப்ல போயிட்டே இருக்கு. இட்டுக்கட்டிய இதுநாள் வரை டெலிபிராம்ப்டரை வைத்து மிகப்பெரிய பேச்சாளர் போன்று ஒரு உருவாக்கம் செய்து வைத்திருந்த ஒரு மாஸ்க் விலகுது, ஒரு திரை விலகுது. மோடி என்கிற மிகப்பெரிய பிம்பம் வந்து ஒண்ணுமில்ல, இவரை சுற்றி இட்டுக்கட்டியது, மேக்கப் மேன்ல இருந்து டயலாக்ல இருந்து ஆர்டிஸ்டுகள் செய்த வேலையில வந்த ஒரு நபர் என்பது தெளிவாகும் பொழுது, அவரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது இனியும் பலனளிக்காது என்பதனுடைய அறிவுதான் RSS கலவரத்தில் ஈடுபடுவது. இனி மோடியை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவங்கவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், நம்ம யாருன்னு காட்டணும், அப்பதான் பயப்படுவாங்க காங்கிரஸ்காரர்கள், எதிர்க்கட்சிகள் வாய் திறக்காது. அப்போ இது வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். இதனுடைய ஒட்டுமொத்த அர்த்தம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி RSSனுடைய பின்னணிக்கு மோடியை நம்பி இனி பலனில்லை என்கிற தோல்வி மனப்பான்மைதான் இந்த கலவரத்தின் பின்னணி. இது ஒட்டுமொத்த மோடி அமித்ஷா நிர்வாகத்தின் தோல்வி. ஸோ இந்த பயமுறுத்தல் மூலமாக இனி ஒருவர் இவ்வாறு உரையாற்றக்கூடாது, இனி ஒருவர் மக்களிடம் கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடாது, ராகுல் காந்திக்கே இந்த நிலைமைலாம் நீ எல்லாம் எந்த மூளைக்கு என்று காட்ட விரும்புகிறார்கள். அந்த பயமுறுத்தலை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் அது காங்கிரசிடம் எடுபடாது. ராகுல் காந்தி நடத்தக்கூடிய ஒரு இயக்கமாக காங்கிரஸ் மாறுமானால் RSS துண்ட காணும் துணிய காணும் என்று ஓட வேண்டிய நிலைதான் இந்தியாவில் ஏற்படும். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.